அசத்துக்கு சொல்லிட்டு சதசத்தாகிய உயிரை சொல்ற. சதசத்தாகிய உயிர் 6 சுவையும் அருந்தி அவை தம்மை வேறு ஒருவன் கூறிடும் மேன்மை போல். 6 சுவையும் யார் அறியறா? நாம தான் அறியறோம். சரிங்களா? இனிப்புன்னு வச்சா சாப்பிட்டு என்ன சொல்றோம்? நல்லா இது இனிக்குது, இது காரமா இருக்கு அப்படின்னு 6ஐயும் என்ன செய்யறோம்? வேறு ஒருவன். யாரு? அந்த சுவைக்கு வேறாக ஒருவன். 6 சுவைக்கு வேறாக அறிவுடைய உயிர். அறிவுடைய உயிர் என்ற ஒன்று இருக்கிறது. அதுதான் என்ன செய்யும்? 6 சுவையும் அறியும். அதுதான் அறியும். நம்ம தானே அறியறோம். உப்பு ஜாஸ்தியா இருக்குன்னு கேட்கறமா இல்லையா? ஜாஸ்தியா இருக்கு, காரம் கொஞ்சம் கூட போயிருச்சு, சக்கரை பத்தலை அப்படின்னு சொல்றமா இல்லையா? நம்ம தானே அறிகிறோம். எனவே 6 சுவையும் அருந்தி அவை தம்மை வேறு ஒருவன் கூறிடும் மேன்மை. இது ஓம சொல்ற. 6 சுவையை அறிந்து சொல்பவன் வேறு ஒருவன். அது போல 6 36 தத்துவம் இருக்கா இல்லையா? 36 தத்துவங்களை அறிபவன் யாரு? ஆன்மாதான். நம்ம தான் அறியணும். நம்ம தான் அறியணும். அறிகிறது சாதாரண அறிகிறது. அதுக்கு நிறைய படிநிலை எல்லாம் இருக்கு. அதுக்கு தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி அப்படின்லாம் கசகாரியம் இருக்கு. அது தனியா பார்க்க வேண்டியது. அதை பின்னாடி பார்த்துக்கலாம். இங்க 6ஐயும் ஒருவன் அறிவது போல 36ஐயும் அறிவன் ஒருத்தர் இருக்கிறான். 36 தத்துவத்தையும் அறிபவன் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு தான் என்ன பேரு? ஆன்மான். அவனுக்கு தான். இங்க நான் யாரு தானே கேட்டாரு. நான் யாரு? நீ முதல்ல சதசக்தியார். நீ யாரு? சதசக்தி. அப்புறம் நீ யார் தெரியுமா? இந்த 36 எது எது என்று அறிபவன் தான் நீ. உன்னுடைய வேலை என்னது? 36 முதல்ல நீ அறியணும். 36ஐயும் அறியணும். ஏன்னா தத்துவங்களுக்கு வேறாக தன்னை அறியாதவழி ஞானம் பெறவார். ஞானம் பிறக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்? நான் தத்துவ கூட்டங்கள் அல்ல என்று அறியணும். இந்த உடம்பு நானா அப்படின்னா என்னது? நானா? நான் உடம்பு அல்ல. நான் இந்த உடம்பு சூக்கும தேகம் நானா? அதுவும் நானா? இப்படி என்ன செய்யணும்? ஆராய்ச்சி செஞ்சுட்டே போகணும். இது நானா? இது நானா? இது நானா? இது வடமொழியில என்ன சொல்லுவாங்க? ஆன்ம விசாரம்னு பேரு. என்ன பேருங்க? ஆன்ம விசாரணை. நான் யாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா, இந்த கை நானா? இல்ல கை நானா? இந்த கண்ணு நானா? இந்த உடம்பு நானா? இல்ல இந்த உடம்புக்குள்ள இருக்கிற சூக்கும தேகம் நானா? அப்படின்னா இல்ல 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 இல்லன்னு சொல்லிக்கிட்டே போங்க. எதெல்லாம் கேட்குறீங்களோ அது நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லைன்னு சொல்லிட்டே போனா அப்ப நான் யாருன்னா, நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒண்ணு உள்ள பதில் சொல்லிட்டு இருந்தது பாரு. இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு ஒன்று சொல்லி, அதுதாயா நீ. எதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் ஒண்ணு பதில் சொல்லிச்சா இல்லையா? நான் இல்லை, கை நான் இல்லை, சூக்கும தேகம் நான் இல்லை, காரண சரீரம் நான் இல்லை, கஞ்சிக சரீரம் நான் இல்லை அப்படின்னு ஒவ்வொன்னா ஒண்ணு உள்ள நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தது இல்லையா? அதுதான் நீ. அதுதான் நீ என்பதே அதுக்கு தான் சொல்லுவாங்க ஆன்ம விசாரம். உள்ள கேட்டுக்கிட்டே போனீங்கன்னா அந்த விடை கிடைக்கும். அதான் இங்க சொல்றாரு. 6 ஒன்று ஒன்றாய் நாடி 36 தத்துவத்தையும் என்ன செய்யணும்? இது நானா, இது நானா என்று ஆராய்ச்சி பண்ணிட்டே போனா அதில் உத்தறிவாய் நின்ற பொருள்கானே நீ. இது அறிகிற அறிவுடையவன் யாரு? நீதான். ஏன்னா இந்த கருவிக்கு என்ன கிடையாது? அறிவு கிடையாது. அப்ப இந்த கருவிகளின் வாயிலாக அறிபவன் ஒருவன் வேண்டுமா இல்லையா? இப்போ ஒரு கருவி இருக்குன்னா கருவி இயங்குதான் என்ன அர்த்தங்க? யாரோ ஒரு ஆள் அங்க இயக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். இப்ப இந்த உடம்பு இயங்குகிறது என்று சொன்னா இந்த உடம்பை இயக்குவதற்குள்ள என்ன இருக்கணும்? உயிர் என்ற ஒன்று இருக்கணும். ஏன்னா அது வரைக்கும் தான் என்ன செய்யும்? இந்த உடம்பு இயக்கணும். அப்போ தூளமா இருக்கிற இந்த உடம்பை இயக்கணும்னா, அறிவற்ற உடம்பு இயக்கணும்னா அதை இயக்குவதற்கு அறிவுடைய ஒருவன் வேண்டும். அவன் யாரு அப்படின்னு கேட்டா அவன் தான் ஆன்மா. இறைவனை இயக்குகிறான் என்று சொன்னா அதுதான் உண்மை. அது உயிரை இயக்குபவன் இறைவன். உயிரை இயக்குபவன் யாரு? இறைவன். உயிர் என்ன செய்கிறது? உடம்பை இயக்கி கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம விருப்பப்படி இந்த உடம்பு இயங்க அது வேற. புரியுதுங்களா? நாமெல்லாம் என்னது? ராஜா மாதிரி. சிவஞான போகத்துல சொல்லுவோம். நாமெல்லாம் யாரு? ராஜா மாதிரி.
மாதிரி மாதிரி தான். எப்படின்னா ராஜான்னு சொன்னா அவருக்கு என்ன இருப்பாங்க? மந்திரி இருப்பாங்க, தளபதி இருப்பாங்க, சேவகர்கள் இருப்பாங்க, வேலைக்காரங்கெல்லாம் இருப்பாங்க. ராஜா இருப்பார். இவர் என்ன நினைச்சுக்குவாரு? நம்ம சொல்றதெல்லாம் இவன் கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்குவாரு. நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் 36 கருவி நமக்கு இருக்கு. 36 கருவி, 36 தத்துவம், 60 தாத்வீகம், 60 தாத்வீகம். நமக்கு மொத்த வேலைக்காரங்க எத்தனை பேரு? 96 பேர் இருக்கிறாங்க. 96 வேலைக்காரங்க யாருக்கு இருக்கிறா? நமக்கு இருக்கிறாங்க. நாம யாரு? ராஜா மாதிரி. ராஜா மாதிரி. ஏன்னு கேட்டா எவனு நாம சொன்னா கேட்கணும், எவனு நாம சொன்னா கேட்கணும். ஆனா அவனுக்கு எல்லாம் என்ன பேருங்க? நம்ம வேலைக்காரன்னு பேரு. நமக்கு அவன்லாம் எதுக்கு இருக்கிறான்? நமக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக பெருமான் கொடுத்துருக்கிறாரு. ஆனா ஒரு பையனும் நாம சொன்ன பேச்ச கேட்கணும். உங்களுக்கு புரியணும்னா இப்ப இருக்கிற வேலைக்காரன், இப்ப வேலைக்காரங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? எந்த தொழில போனாலும் முதலாளி சொன்ன பேச்சுக்காக வேலைக்காரன் இருக்கிறானா இல்லையா? ஒருத்தனும் இல்லை. அது மாதிரி அப்போ அரசன் போல சிவஞான போதும். நாம யாரு? அரசன் போல. போலனாவே இல்லைன்னு அர்த்தம். ராஜா மாதிரி. ராஜா அது காரணம் அவையெல்லாம் இறைவனது ஆணையின் வழிதான் இயங்கும். இறைவனது ஆணையின் வழிதான் இயங்கும். நம்முடைய ஆணையின் வழி அவை இயங்குவது இல்லை. எந்த கருவி எங்க? நாம கேட்கணும்னு நினைச்சா கேட்க முடியாது, பார்க்கணும்னு நினைச்சா பார்க்க முடியாது. இல்லையா? ஏன் கண்ணு ஏன் மதியானத்துல எப்படி இருக்கு? நமக்கு ஆசை தான். என்னன்னு கண்ணு சொல்லாம கேட்கணும் அப்படிதானே இருக்கு. ஆமா. ஆனா என்னது? ஆகத்தான் செய்யுது. நமக்கு தூங்கணும்னு ஆசையா? அதுக்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம். தூங்கணும்னா வீட்டுல ஃபேனை போட்டு ஏசி போட்டு நல்லா காலை நீட்டி நல்லா ஜம்முன்னு தூங்கலாம். நம்ம அதுக்கு வரல. இங்க நமக்கு ஆசை என்னது? எவனாச்சும் நம்மளை கேட்க விடுறான அவன் கிளம்பிடுறான். எது? மனம் சுத்தி சித்த அகங்காரம் தான் செய்யறான். நீ பொறுமையா கேட்டு வா, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு அவன் பாட்டுக்கு என்ன செய்யறான்? கிளம்பிடுறான். அப்போ என்னதுங்க? எந்த வேலைக்காரனும் நம்ம பேச்ச கேட்கவே மாட்டான். எப்பவுமே போராட்டம் தானங்கய்யா? ஆமா, எப்பவுமே அப்படிதான். நமக்கு அவன் சொல்றத கேட்கற வரைக்கும் நாம நினைச்சுக்குவோம் நம்ம சொல்றத அவன் கேட்கறாங்க. நம்ம ஆனா உண்மையில என்னது? அவன் சொல்றத நாம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது வரைக்கும் நமக்கு என்ன நினைப்ப? நாம சொல்றதெல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைச்சுக்கோம். உண்மையில அவன் சொல்றத நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்பவாவது அவன் சொல்றத நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் தெரியும், ஓ இத்தனை நாள் நான் சொன்னதை நீ கேட்கலையா அப்படிங்கிறது எப்ப தெரியும்? நீங்க எப்பவாவது அவன் பேச்ச கேட்காம இருக்கும் போதுதான் நீங்க சொல்றத கேட்க மாட்டான் அப்படிங்கிறதே நமக்கு புரியும். அதனால இந்த ஆன்மா எப்பவும் என்ன செய்யும்? அவத்தைப்படும். கருவி இருந்தாலும் அவத்தைப்படும். அந்த இயல்பு. இந்த கருவிகள் இயக்கம் இறைவனால் நிர்ணயிக்கப்படுகிறது, நம்மளால கிடையாது. ஆனா இது அடிப்படை பாடம் இல்லையா? அதனால இங்க என்ன சொல்றாரு? நீ ராஜாயா, உனக்கு 96 பேர் வச்சிருக்கிறார் வேலைக்காரன்னு வச்சு பெண்ணுது சந்தோஷமா இரு அப்படின்னு உண்மை விளக்கத்துல சொல்லிட்டார். இந்த தத்துவங்களை அறிவது ஆன்மாவே, தத்துவங்களை அறிவது ஆன்மாவே என்று சொல்றார். இப்போ அடுத்த பாடல் பாருங்க.